அபிராமி. இந்தா வா நட. என்னடி கூட்டாளிங்க யாருமே இல்லன்னு பாக்குறியா? 2 பேரையும் வேற செல்லுக்கு மாத்தியாச்சு. கொலவெறி பிடிச்சவளோட இருந்தா எல்லாருக்குமே பிரச்சனை தான். வேலைக்கு சோறு மட்டும் வரும், வேற யாரும் இங்க வரமாட்டாங்க. பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாம கிடந்து சாவு. கலெக்டர் இழுத்து அடிச்சல்ல, அதுக்குதான் இந்த தண்டனை. வணக்கம் வரதா, நல்லா இருக்கிறியா? அடடா வா சரோஜாமா, உட்காரு உட்காரு உட்காரு. இருக்கட்டும் உட்காருமா. ஆமா, நீதான் புண்ணிய ஜென்மமாச்சே, என்ன மாதிரி பாவப்பட்ட ஜென்மத்தை எதுக்கு பார்க்க வந்த? பாச்சையெல்லாம் மனசுல வச்சுட்டு பேசாத வரதா. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 25,000 ரூபாய் பணம் வேணும். உன்னை விட்டா நான் வேற யாரண்ட போய் கேட்க முடியும்? நீ தான் எனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணணும். ஏன் வரதா சிரிக்கிற? இல்ல, அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு நான் வட்டி வசூல் பண்ண வந்தப்ப நீ என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்திருப்ப. வட்டிக்கு பணம் கொடுக்கறவனே அடிக்கணும், பணம் வாங்குறவனே அடிக்கணும்னு என்ன பேச்சு பேசி என்ன சீன் போட்டிருப்ப. இன்னைக்கு நீ ஏன் முன்னாடி வந்து நிக்கிற? இதுதான் விதிங்கிறது. ஏதோ புத்தி கெட்டு போய் அன்னைக்கு பேசிட்டேன் வரதா. ஊருக்கு நோவுதுன்னு நான் குரல் கொடுத்துருக்க கூடாது. ஷோ, எனக்கு நோவும் போதுதான் எது சரி தப்புன்னு படுது. இத பாரு, நடந்ததெல்லாம் மறந்துடு. பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சிரு. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்கு ஒரு 25,000 ரூபாய் பணம் கடனா கொடு. உன்னைத்தான் நான் நம்பி வந்துக்கிறேன். உன் வார்த்தைய நான் எப்படி சரோஜா நம்புறது? அடுத்தவங்கிட்ட நான் வட்டி பணம் வாங்க வந்தாலே நீ ஆகாயத்துக்கும் பூமிக்கும் குதிப்ப. உன்கிட்ட நான் எப்படி வசூல் பண்றது? வில்லங்கமான பார்ட்டி கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறத விட விலகி நிக்கிறது தான் எனக்கு நல்லது. நீ வேற யாரையாவது பாத்துக்க ஆத்தா. ஐயா, அப்படிலாம் சொல்லாத வரதா. மேல ஒன்னா 2 பைசா வட்டி போட்டுக்க. ஒன்னாண்ட நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். வாரம் கரெக்டா உனக்கு வட்டி வந்து சேர்ந்துரும். அதுக்கு நான் கேரண்டி. இங்க பாரு சரோஜா, சொன்ன வார்த்தைய சரியா காப்பாத்தணும். என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கா வட்டி வரலனா 1 நாள் பாப்பேன், 2 நாள் பாப்பேன், 3வது நாள் நீ என் சுயரூபத்தை பார்க்க வேண்டியது இருக்கும். அந்த அளவுக்கு போக விட மாட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல வரதா, நீ எந்த தேதி சொல்றியோ அதே தேதியில உனக்கு நான் வட்டியை கொண்டாந்து கொடுத்துறேன். என்ன நம்பு வரதா. சரி சரி, இரு வரேன்.
இந்தாமா, இதுல ஒரு கையெழுத்த போடு. என்ன வர்தா இது? வெத்து பேப்பர் ஆகுது, இதுல போய் கையெழுத்து போட சொல்லிக்கிறா? சரோஜா, உன்கிட்ட கார் பங்களாவா எழுதி வாங்க போறேன். வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கி உன்னை ஏமாத்துற அளவுக்கு நீ ஒன்றும் சம்பாதிச்சு வைக்கல. அப்புறம் எதுக்கு பயப்படுற? இது எனக்கு பாதுகாப்புக்குமா. தைரியமா கையெழுத்து போடு, இல்லைன்னா வேற ஆளை பாத்துக்க. ஐயா போட்டு தரேன். இந்தா, நீ கேட்ட பணம். இங்க பாரு சரோஜாம்மா, திரும்பவும் சொல்றேன், வட்டி பணம் ஒழுங்கா வந்துடணும். புரியுதா? ஆ சரி, ரொம்ப நன்றி, வரேன்ப்பா. ஆ அந்த கும்பல் சொல்லித்தான் இவங்க சென்னைக்கு வந்திருக்காங்க. இந்த 2 குற்றங்களையும் செஞ்சிருக்காங்க. அபிராமி கூட்டிட்டு வந்த பொண்ணுக்கும் அந்த கும்பலுக்கும் கூட தொடர்பு இருந்திருக்கலாம். அதனாலதான் கேட்கிறேன் அபிராமி, சொல்லுங்க, அன்னைக்கு ராத்திரி நீங்க எங்க இருந்தீங்க? யாரோட இருந்தீங்க? நீங்க கூட்டிட்டு வந்த அந்த சின்ன பொண்ணு யாரு? சொல்லுங்க 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 அபிராமி, சொல்லுங்க சொல்லுங்க அபிராமி, அந்த பொண்ணு யாரு? சொல்லுங்க. அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? அந்த பொண்ணு உங்களுக்கு உறவுன்னா என்ன உறவு? சொல்லுங்க. அந்த பொண்ணு யாரு? யாரு? அபிராமிக்கு சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் துணிச்சல் அதிகம். அதே மாதிரி பிடிவாதமாவும் இருப்பா. யார் என்ன சொன்னாலும் அவளுக்கு எது சரின்னு தோணுதோ அதை தான் செய்வா. தான் நினைச்சதை சாதிக்கணும்னு குறியா இருப்பா. அதுக்காக அவ என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயங்க மாட்டா. எந்த சந்தேகமும் இல்ல. அன்னைக்கு பேண்ட் பனியன் போட்டிருந்தாங்க, இன்னைக்கு சேலை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தத யாருக்கிட்டையாவது சொன்னா என்ன கொன்னுறோன்னு வேற மிரட்டிக்கிட்டு போனாங்க ஐயா. கலெக்டர் அம்மாவுக்கு நான் என்ன கெடுதல் பண்ணினேன்? தன்னைத்தானே தாக்கிண்டு அந்த பழியை ஏன் என் மேல தூக்கி போடுறா? நான் இந்த தண்டனையை அனுபவிக்கணும்னு அவ ஆசைப்படுறாளா? நேக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. என்ன தண்டிக்கணும்னு அவ ஏன் நினைக்கணும்? அவ எதுக்காக இப்படி நாடகம் ஆடுறா? நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அவாதானா? பகவானே, நேக்கு ஒண்ணுமே புரியல. நீதான் இந்த குழப்பத்துல இருந்து நேக்கு விடுதலை தரணும். அம்மா, அம்மா, எனக்கு மேக்ஸ் சொல்லி கொடுங்கம்மா. எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா, அப்பா சொல்லி கொடுப்பாரு. அப்பா தான் உங்ககிட்ட கேட்க சொன்னாரு. எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு நான் சொன்னேன்னு சொல்லு, அப்பாவே கத்து கொடுப்பாரு. அம்மா, போமா, நீ ரொம்ப மாறிட்ட. முன்னெல்லாம் நீயே எனக்கு லெசன் சொல்லி கொடுப்ப, இப்ப நானே வந்து கேட்டா கூட எனக்கு சொல்லி கொடுக்க மாட்டேங்கிற. டேய் நவீன். என்னம்மா? அம்மாவுக்கு இப்பதானே உடம்பு சரியாயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். நான் பழைய நிலைமைக்கு வந்ததும் கண்டிப்பா உனக்கு சொல்லித்தரேன். ஓகே? ஓகேம்மா.
என்ன சரண்யா, பிஸியா இருக்கியா? என்ன அப்பாவும் பிள்ளையும் ஒரு முடிவோடு இருக்கீங்களா? இன்னைக்கு வேலையே செய்ய விட மாட்டீங்களா? அப்படிலாம் இல்ல. என் பிசினஸ் பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல? நோ, எனக்கு சரியா தெரியாது. என்ன பிசினஸ் பண்றீங்க நீங்க? என்ன இப்படி கேக்குற சரண்யா? ரியல் எஸ்டேட், கோல்ட் ட்ரேடிங், ஷேர் ட்ரேடிங், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்னு நான் பண்ணாத பிசினஸே இல்லையே. ஓ, ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ், மாஸ்டர் ஆஃப் நன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்ல முடியாது சரண்யா. சில பிசினஸ் எல்லாம் நல்லாவே போயிட்டு இருக்கு. இப்ப என்ன பிரச்சனைனா, ஒரு பெரிய அமௌண்ட் திடீர்னு ஒரு ப்ராப்பர்ட்டில லாக் ஆயிடுச்சு. ரொட்டேஷன் பண்ண கூட பணம் இல்லை. பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம்தான். நீ ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா நான் இந்த கிரைசிஸ்ல இருந்து தப்பிச்சிடுவேன். இந்த ஆள் சரண்யா கிட்ட பயங்கரமா பணத்தை கரப்பான் போல இருக்கே. அப்பப்ப இந்த மாதிரி பணம் வாங்குறீங்களே, அதுக்கான கணக்கெல்லாம் எல்லா கணக்கையும் பக்கமா எழுதி வச்சிருக்கேன் சரண்யா. அதை பார்க்கிறதுக்கு தான் உனக்கு டைம் இல்ல. கையெழுத்து போடாம விட மாட்டான் போல இருக்கே. சரி, கொடுங்க. அப்புறம் இந்த 10 லட்சத்தையும் சேர்த்து எல்லா கணக்கையும் எடுத்துட்டு வாங்க, நான் பாக்குறேன். ஓகே சரண்யா. என்ன சரண்யா, 20,000 கம்மியா இருக்கு? ஆமா, 2% இன்ட்ரெஸ்ட் ரேட். இன்ட்ரெஸ்டா? என்கிட்ட இருந்தா? என்ன ரவி, ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? மார்க்கெட்ல என்ன ரேட்டு கிடைக்குதுன்னு தெரியும்ல உங்களுக்கு. நீங்களா இருக்கிறதுனால நான் உங்களுக்கு 2% மட்டும் போட்டிருக்கேன். வேண்டாம்னா திருப்பி கொடுத்துருங்க. இல்ல, ஓகே. பர்சனல் செலவுக்கா வாங்குறீங்க? உங்களோட பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தானே? ஓகே சரண்யா, ஓகே. ஹலோ, சொல்லடா. என்னக்கா கலெக்டர் வேஷத்துல அங்க கலக்கிட்டு இருக்க போல இருக்கு. என்னக்கா வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு? அங்க ஏதாவது பிரச்சனையா? எஸ் சின்ன, சரண்யாவோட ஹஸ்பண்ட் பணம் கேட்டு வந்தாரு. திடீர்னு செக் புக் நின்ன உடனே அவசரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். சைன் மாறி இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இதுக்கு போயாக்கா கவலைப்படுற? ஆமா, அந்த ஆள் எந்த பேங்க் போயிருக்கான்? சவுத் இந்தியன் பேங்க், கேகே நகர் பிரான்ச். அக்கா, செக்கு பேங்க் போகாம உன் கையில திரும்பி வந்துடும், கவலைப்படாத. சின்ன, பார்த்து பண்ணு. அந்த ஆள் ஒரு பெரிய கிரிமினல். செக் எடுக்க போறேன்னு நீ பெரிய பிரச்சனையில மாட்டிக்காத. ஜாக்கிரதை சின்ன. யூ டோன்ட் வரிக்கா, செக்கு உன் கைக்கு வரும், போதுமா? டேய், சீக்கிரம் போய் கேஷ் எடுத்துட்டு வா. நான் இங்கே வெயிட் பண்றேன். ஓகே சார். டோக்கன்லாம் வாங்கிட்டு இருக்காத, நேரா கேஷியரை போய் பாரு. சரிங்க சார். ஏதாவது ப்ராப்ளம்னா என்ன கூப்பிடு. ஓகே சார்.